வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது எக்லெஸ் டோனட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவர்ஸ், இன்றைக்கி நான் வெஜிடேரியன் டோனட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இந்த கப்பு அளவு 2 கப்பு கோதுமை மாவு, 2 டீஸ்பூன் மஜ்ரீன், டேபிள் ஸ்பூன் சீனி, இந்த கரண்டி அளவு 1.5 கரண்டி ஈஸ்ட், இந்த ஒரு கரண்டி பேக்கிங் பவுடர். ஓகேவா, நான் பால் டின் எடுத்துருக்கேன் 2 கரண்டி, அதாவது சுசுப்புக்கர். இது ஐசுவான்னு சொல்லுவாங்க, ஆடின தண்ணி. இந்த கப்பு 1.5 கப்பு ஆடின தண்ணி. ரொம்ப சூடாகவும் இருக்கிற, ரொம்ப ஜில்லுன்னா இருக்கும், கொஞ்சம் நடுத்தரமாக. உப்பு தேவையான அளவு. ஓகேவா, நான் 1.5 கப்பு ஐஸ்வாம் எடுத்திருக்கேன், ஆடின தண்ணி. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, 2 கரண்டி 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்க்குறேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இது கூட நான் பால் டின்னு 2 கரண்டி. ஓகேவா, நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் சைவமாக செய்கிறேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நான் என்ன செஞ்சுருக்கேன், பால் டின்னு, சீனி, ஐஸ்வாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட நான் 1.5 கரண்டி 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துருக்கேன். இதில் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ஈஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம என்ன செய்வோம்னா, இதை நம்ம 30 நிமிஷம், என்கிட்ட பிளாஸ்டிக் பை இல்லை, அதனால் நான் என்ன செய்யணும்னா இதை 30 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அது நல்லா உப்பிட்டு வரும். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அரை மணி நேரம் ஆச்சு, நல்லா உப்பிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வாங்க எப்படி மாவு பிழையிறதுன்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கேன். நல்லா சளிச்சிக்குங்க. இது கூட நான் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு ரொம்ப சேர்க்காதீங்க. இந்த சைஸில் உப்பு கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஓகேவா, அது கூட பேக்கிங் பவுடரு 1 கரண்டி சேர்த்துக்கிறேன். அது கூட நான் மஜ்ரீன் சேர்க்குறேன் 2 கரண்டி. இதில் போட்டுருங்க. ஏன்னா மஜ்ரீனில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு குறைச்சி போட்டுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, கையில் மிக்ஸ் பண்ணால் ஒன்று சின்னங்க இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, உப்பு, பேக்கிங் பவுடரு, அப்புறம் மஜ்ரீன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா. ஓகேவா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஈஸ்ட் எப்படி ஊற்றலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த ஈஸ்ட் இதில் சேர்க்கணும். நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரண்டி பைங்க, கையில் பச்சா ஒட்டும். நல்லா கரண்டி பைங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈஸ்ட் அப்படியே கூட ஊற்றலாம், பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நான் ஈஸ்ட் ஊற வச்சு இதில் போதுமான அளவு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் செஞ்சுட்டு பிறகு உடனே எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க, ஏன்னா தண்ணி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி பழஞ்சிட்டேன். இந்த மாதிரி தான் ஒட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு அரை மணி நேரம் இதை மூடி வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உப்பிருச்சு. அப்படி உங்களுக்கு அரை மணி நேரத்துக்குள்ளே உப்புலன்னு சொன்னாக்கா, நீங்கள் 1 மணி நேரம் கூட நீங்கள் வச்சு மூடி வச்சுருக்கலாம். கண்டிப்பாக உப்பிடும். ஓகேவா, இந்த அளவுக்கு உப்பிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம். ஓகேவா, இப்போ நான் இந்த மாதிரி கரண்டி எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நம்ம இந்த காற்றெல்லாம் வெளியாக்கணும்.
ஓகேவா? காற்றுலாம் வெளியாக்கிட்டு தான் நம்ம வந்து அந்த டோனட்டு உருண்டை உருண்டையாக ஊட்ட போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி காற்று நல்லா வெளியாக்கணும், அப்போ தான் கணக்காக வரும். இந்த மாதிரி பையங்க அப்போ சின்னங்க இருக்கும். ஓகேவா? ஒட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நல்லா பாருங்கள், காற்றுலாம் நல்லா வெளியாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டை உருண்டையாக பிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா காற்று வெளியாகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம கை பாய்க்க போகிறோம். நம்ம இந்த அப்படி உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை எடுத்துக்கோங்க, கையில் இப்படி தடவிக்குங்க. தடவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்பவும் அழுத்த வேணாம், இந்த மாதிரி செஞ்சால் போதும். ஓகேவா? ரொம்ப ஒட்டுச்சுன்னா இப்போ கையில். ஓகேவா? இந்த மாவு வந்து உப்புறதுக்கு 30லேருந்து 1 நிமிஷம் கூட, 1 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ கணக்காக உப்பிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் இந்த உருண்டை நல்லா வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஈஸ் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா உப்பணும். அப்படி அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஈஸ் உப்புலன்னு சொன்னாக்கா நீங்கள் 1 மணி நேரம் கூட மூடி வைக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நல்லா உப்புறதுல தான் வந்து அந்த டோனட் கணக்காக வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா செஞ்சுட்டேன். இப்போ வாங்க உருண்டை உருண்டையாக பிடிக்கலாம். ஓகேவா? கையில் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம வந்து இது கொஞ்சமாக எடுக்க போகிறோம். நம்ம அளவு பார்த்து தான் எடுக்க வேண்டும், சும்மா அப்படி எடுக்க முடியாது. ஒரு எப்படின்னாக்கா கொஞ்சம் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க, இவ்வளோ போல் தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நல்லா செஞ்சுட்டு ஓகேவா? அப்படி ரொம்ப ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக இது தடவிக்குங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா ஊட்டுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஊட்டிட்டேன். இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் மங்கில் கொஞ்சமாக மாவு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்படி வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? திரும்பி நான் உங்களுக்கு செய்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், அளவோடு தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சைஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா மாவு நல்லா பிழையணும், அப்படியே கையில் வச்சு நல்லா செய்யணும், அப்படி அப்போ தான் நல்லா வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மாவு தொட்டுக்குங்க. ஏன்னா மாவு கண்டிப்பாக ஊட்டும், ஏன்னா டோனட்டுனால ஈஸ்லாம் போட்டிருக்கலாம், எல்லாம் கண்டிப்பாக ஊட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ பாருங்கள் ஓகேவா? இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து லாஸ்ட்லி பேக் பண்ணுவாங்களே அந்த பிளாஸ்டிக் இது, அதோட இது வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அப்படியே வளவளன்னு இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, இது நம்ம மாவு வந்து உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சிட்டோமா கையில் எடுக்கப்போ ஒட்டாது. இப்போ நம்ம இரும்பு சட்டியில் போடுறப்ப அப்படியே போட்டுடலாம். கையில் எடுக்காமல் அப்படியே இந்த மாதிரி பிளாஸ்டிக் இப்படி தள்ளி விட்டோமா அது பாட்டுக்கு இறங்கிடும், எல்லாமே சமமாக வந்துடும். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஓகேவா? இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லா உப்பிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ பெருசாக உப்பி இருக்குது. இப்போ நம்ம இதை பொரிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை வந்து கையில் பிடிக்காமே நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், உழுவும் பாருங்கள். அதுக்கு தான் நான் இது யூஸ் பண்ண சொன்னேன். ஓகேவா? அடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஓகேவா? ஒரு சைடு வேகாமல் திருப்பக்கூடாது. இது சும்மா திருப்புனீங்களா எண்ணெய் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு சைடு நல்லா வேக விடுங்க. ஒரு சைடு வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள்,
அணில் கண்டிப்பாக குறைச்சி தான் வைக்கணும், அப்போ தான் வந்து உள்ளுக்கு நல்லா வேகும். ஓகேவா? இப்போ திருப்பி போட்டு வச்சு நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடணும். கண்டிப்பாக அணில் குறைச்சி தான் நீங்கள் வைக்கணும், ரொம்ப வச்சிடாதீங்க, ஏன்னா உள்ளுக்கு நல்லா வேகணும். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக அனல் குறைவாக வச்சு தான் நீங்கள் செய்யணும், அப்போ தான் சரியாக வரும். இன்னொன்று வந்து அப்படி உங்களுக்கு வந்து அந்த நாசிமா பையில் வந்து உங்களால் செய்ய முடியல, கஷ்டமாக இருக்குன்னா பையில் அந்த நாசிமா பையிலேருந்து கையில் எடுத்து கூட நீங்கள் போடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? நான் வந்து ஒரு கப்பு ஐசிங் சுகர் எடுத்துருக்கேன். இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா நல்லா சூடு ஆடின பிறகு இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் நான் வந்து இது வந்து ஐசிங் சுகர், உங்கள்கிட்ட நார்மல் சீனி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. நான் ஐசிங் சுகர் வைக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படி. ஓகேவா? இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படியே, அப்போ தான் நல்லா வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள் போட்டோன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அடுத்து நம்ம செய்வோம். இதே மாதிரி செஞ்சுட்டே வாங்க பாருங்கள். ஏன்னா பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதோட நம்மளே சொந்தமாக செஞ்சு சாப்பிட்டோமா அவ்வளோ நல்லா இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகேவா? பாருங்கள் செஞ்சாச்சு. இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக பாருங்கள், அது எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி. ஓகேவா? இப்போ நான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, உள்ளுக்கு எவ்வளோ சாஃப்டாக நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி. சுவையான எக்லெஸ் டோனர் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.